நான் வந்து இது வரைக்கும் 5 தமிழ் படம் நடிச்சிருக்கேன். அதாவது சார்லி சாப்ளின், விசில், பரசுராம், விகடன் அண்ட் ஸ்டைல். அது தவிர நான் வந்து இப்போ வந்து கோரியோகிராஃபரா இருக்கேன். இதோட ரீசனே இப்போ நான் இப்போ ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் 30 சாங்ஸ் நான் முடிச்சிட்டேன். அண்ட் நான் எல்லா படத்துலையும் இப்போ கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அந்த படம் ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஹிட் ஆயிருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். நான் பண்ண கோரியோகிராஃப் பண்ண எல்லா படமே ஓரளவுக்கு நல்ல பெரிய ரீச் உள்ள படமாக தான் வந்திருக்கு. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து படம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி கச்சேரி ஆரம்பம்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், எதிர்முறை. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாக ஒரு சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா டிஃப்ரெண்டாக வந்திருக்கு சாங்ஸ் கூட. கண்டிப்பாக நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச் இட் அண்ட் என்ஜாய். அண்ட் ஃபியூச்சரில் டைரக்ஷனில் கண்டிப்பாக வருவேன். அது பார்க்கலாம், அது எதுவும் கதை பொறுத்து தான் இருக்கு. நான் வந்து இப்போ வந்து ஆமா செகண்ட் ஹீரோயின் இருந்தாலும் நான் பண்ணுவேன். அது கேரக்டர் பொறுத்து தான் இருக்கேன். நான் இப்போ இருக்கிறது ஹீரோயின்ஸ்க்கே வந்து கேரக்டரே இல்லாம இருக்காங்க. நிஜமாலி அந்த மாதிரி ஒரு நிஜமாலி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். நான் இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் பண்ணுவேன். ஆனா சும்மா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு படத்துக்கு வந்துட்டு போறது வந்து ஐ எம் நாட் ரெடி டு டூ தட். அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் டு டூ தட். இது மெயினா எனக்கு பண்ணும் அவசியம் கிடையாது. தமிழ் படங்கள் அதிகமாக வாய்ப்பு தெலுங்குல தமிழ்ல தான். நான் தமிழ்ல தான் நான் கான்சென்ட்ரேட்டும் பண்றேன். நான் கான்சென்ட்ரேட் பண்றது தமிழ்ல தான். ஏன்னா எனக்கு அதர் லாங்குவேஜ் போறதுக்கு இன்னும் எனக்கு என்ன சொல்றது கம்ஃபர்டபிள் இல்லை. அதே நேரம் அதே இடம் வந்து வெண்ணிலவு என்று பார்த்தேன். அது ஒரு சாங். அண்ட் அது ஒரு காலம், 2 பேரும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி பண்ண. நான் கந்தசாமி ஆதவன்ல தேக்கோ தேக்கோன்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் சாங் நயன்தாராக்கு, ஃபேமிலி சாங். கண்டேன் காதலியில வந்து வெண்பஞ்சும் ஓடோ ஓடோ ஓடோடி போவேன்னு சொல்லிட்டு 2 சாங். தமிழ் படத்துல வந்து ஓமஹாசியான்னு சொல்லி குளிர் 100 டிகிரி வந்து பூம் ஷக்கலாக் சொல்லிட்டு ஒரு சாங். அண்ட் நியூட்டனின் 3ஆம் விதியில 2 சாங் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இல்லை. இப்போ திருவிழா சாங் வந்து பண்ணது வந்துட்டு வழக்கம் போல வந்துட்டு இவ்வளோ க்ரௌடோ சேர்த்து ஆடுறாங்க. இந்த மாதிரி பேட்டர்னை வந்து நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் நினைச்சா தானே மாற்ற முடியும். டைரக்டர்கள் அது மாதிரியா கேட்குறாங்க? இல்லை, சம்டைம்ஸ் டைரக்டர் கேட்பாங்க. சரி, அப்புறம் கொரியோகிராஃபரும் இல்லை. சில டைரக்டர்ஸ் வந்து அது வெறுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மதுமிதா கொல்லையா முந்திரிக்கா பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணா பிடிக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டா வேணும்னு கேட்பாங்க. ஸோ க்ரௌட் எல்லாம் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் கம்மி பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து இல்ல அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி. நானே ஒரு குத்துப்பாட்டு பண்ணேன், ரகசியா வச்ச ஒரு சாங், தொட்டுப்பாருன்னு ஒரு படத்துல. அதுலயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரீமிக்ஸ் தான் அந்த சாங். அந்த குரூப் டான்ஸ் வந்துட்டு நீங்களா தான் இன்ட்ரோ듀ஸ் பண்றீங்களா இல்ல ப்ரொடியூசர் வந்துட்டு? இல்ல, சம்டைம்ஸ் ஒரு மியூசிக்ல வந்து இத்தனை பேர் இருந்தா அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், டெம்போ இருக்கும். இல்லைன்னா வந்து 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்டா இருக்காது ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. மேபி ஒரு 2-3 சாங் அந்த மாதிரி தனியா இருக்கும் போது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. குரூப் எங்கெங்க தேவைப்படுதோ கண்டிப்பா இருந்துதான் ஆகணும், இல்லைன்னா பிளாங்க் ஆயிடும். நான் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, 2 பேர் ஆடுறாங்களே, ஏன் கூட பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு சில பேர் குவெஸ்டின் கேட்டாங்க. ஆனா வந்து இப்போ வந்து அவங்க 2 பேருக்கு தான் அந்த சாங் ஆக்சுவலா பெருசா அதுல டான்ஸும் பண்ண முடியாது. அந்த சாங்ல அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, போடா போடின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல குரூப் டான்ஸர் வச்சா நல்லா இருக்காது. டான்ஸ் கத்துக்கணும் இல்லை, அட்லீஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கூலுக்கு போய் அவங்க இன்னும் அந்த லெசன்ஸ்லாம் இங்கே இன்னும் வரல கரெக்டா. யாரும் போகிறதும் இல்லைன்னு. பிகாஸ் கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்லுவேன், ஒரு சினிமாக்கு பேக்ரவுண்ட் உள்ள ஆளுங்க தான் இப்போ வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஈஸியா என்டர் ஆயிடுறாங்களே தவிர அவங்களே they are not learning the proper way of what is cinema. அது கண்டிப்பா கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். பரதநாட்டியத்தாலும் கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வெஸ்டர்ன் வரும். ஸோ பரதநாட்டியம் வந்து என்னைக்குமே டாப். நீங்க என்ன எக்ஸ்பிரஷன் வேணா பண்ணலாம். வெஸ்டர்ன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் தான் இருக்குமே, ஒரு உடம்புல ஒரு ஸ்டைல் கிரியேட் ஆயிடும். ஸோ 2மே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது.